மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறதுனால சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதாவது குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்களில் தவறுதலாக இருக்கலாம். சில நேரங்களில் அவசரப்பட்டு சில காரியங்களை பண்ணுவீங்க. வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிர்பாராமல் சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. காலையில் விக்னேஸ்வரரை வணங்கி இந்த நாளை தொடங்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக குறையும். மற்றபடி ஒரு நல்ல தினமாகத்தான் இருக்கும். ஓரளவு கடுமையான உழைப்பு இருக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். எடுத்த காரியங்களில் கடின உழைப்பின் மூலம் வெற்றி அடைய முடியும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தினமாக விளங்குகிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப ஒரு சிறப்பான வகையில் பேசுவீங்க. யாரையும் தன் வசப்படுத்தக்கூடிய அளவில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். நல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்த்த இந்த தன வரவு இருக்கும். நீங்கள் எடுத்த எந்த ஒரு காரியமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அளவில் ரொம்ப சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் இந்த தினம் உங்களுக்கு அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சிறப்பான தினம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அது இப்படி நடக்க வேண்டும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுபோலவே அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். நடுவில் வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அதனால் நீங்கள் எண்ணிய எண்ணம் போல செயல்கள் நடந்து மனதுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம். முக்கியமாக சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது மனசில் குழப்பம் இருக்கும். தவறான முடிவுகளை ஒருவேளை நீங்கள் எடுக்கலாம். அதனால் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அதுக்கு உங்கள் மேலே நல்ல ஒரு பிரியமாக இருக்கிறவற்றையோ, அப்புறம் அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த துறையை சார்ந்தவற்றையோ நல்லபடியாக பேசி ஆராய்ந்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பது ரொம்ப நல்லது. தெய்வ கடாட்சமும் தெய்வ பக்தியும் உங்களுக்கு துணை நிற்கும். உங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து இந்த நாளில் சிறப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் நல்ல விருத்தி ஏற்படும். எதிர்பார்த்த தன லாபங்கள் ஏற்படும். நமக்கு மூத்தவர்களால் சந்தோஷங்கள் ஏற்படும். சில நேரங்களில் சில பெரிய விஷயங்களை கையாளும் பொழுது அதை ரொம்ப திறம்பட கையாண்டு நல்ல பெயரையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அடக்கமாக செயல்பாடுகளை வைத்து கொள்ளும் பொழுது நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அதே நேரத்தில் தனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு வேகத்தில் நீங்கள் செயல்படும் பொழுது கெட்ட பெயர் ஏற்படும், அபகீர்த்தி ஏற்படும். அதனால் ரொம்ப ஒரு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு தினமாக, நல்ல முறையில் அணுகுமுறை இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருந்தால் ஓரளவு நல்ல நன்மைகளை நீங்கள் பெறலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். சில நேரங்களில் ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்டும்பாங்க, இந்த செக்கு இதுக்கு இந்த பணம் பேங்க்கில் கட்டணும்னு நினைக்கலாம். என்னடா இது கையில் வர வேண்டிய பணம் வந்து சேரலேன்னு நினச்சிட்ருப்பீங்க. உங்களுடைய ஒரு சிறு முயற்சி வந்து நல்ல பெரிய பலனை கொடுத்து உங்கள் வாக்கை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் சூழல்கள் அமைந்து உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்லையும் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். ஒரு சீரான நிலை இருக்காது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களையும் அறியாமல் சில தவறுகள் ஏற்பட்டு அதனால் தன இழப்புகள் ஏற்படலாம். நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். தெய்வ நம்பிக்கை என்பது ரொம்ப அவசியம். அது உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான விஷயங்கள், திருமணம் போன்ற சுபமான விஷயங்கள்லாம் எதிர்நோக்கி இருந்தால் அதெல்லாம் நல்லபடியாக பேசி முடிக்கப்படும். தொழிலில் நீங்கள் விரும்புகின்ற மாற்றங்களை நிகழ்கின்ற அளவுக்கு சூழல்கள் தென்படும். நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ, மனசில் என்ன திட்டத்தை வச்சுட்டு நீங்கள் செயலாக்கம் செய்கிறீங்களோ அது பலிதமாகும், வெற்றியை தரும். சில நேரங்களில் எதிர்பாராத சில செலவினங்கள் இருக்கும். அது சுப செலவுகள் தான். அதனால் மனதுக்கு சந்தோஷம் ஏற்படும். அந்த செலவுகளால் உங்களுடைய காரியங்களையும் உங்களால் சாதித்து கொள்ள முடியும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். போட்டி பந்தயங்கள் போன்ற விஷயங்கள் இருந்தால் அதில் வெற்றி பெறுவீங்க. தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயணத்தை தொடங்கினால் அந்த பயணம் ரொம்ப இனிமையானதாகவும் மன சாந்தியை தருவதாகவும் வெற்றி தருவதாகவும் அமையும். மொத்தத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். கவனமாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள உங்களுடைய வெற்றி என்பது உறுதிப்படும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் அசிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப அரிதாகிவிடும். அதனால் கவனமாக செயலாற்ற வேண்டிய ஒரு தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருப்பதால் தெய்வத்தை வணங்கி எந்த ஒரு தொழிலை செய்யும் பொழுதும் தெய்வம் துணை நிற்கும். அதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படலாம். குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அதற்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது சற்று நிதானித்து அந்த முடிவுகளை எடுங்கள். அது நல்லபடியாக உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாகவும் ஆதாயமாகவும் அது அமையும்.